விசுவாசம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி காலை எடுத்து வைக்கிறது, அவ்வளவுதான். கர்த்தர் அதை நிச்சயமா எனக்காக செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு முறை ஒரு ஒரு கிராமம் இருந்துதான். அந்த கிராமத்துல பயங்கரமான வறட்சி, மழையே இல்லாமல் வறட்சி. ஆனா எல்லாரும் அவங்க விசுவாசிங்க அந்த கிராமத்துல இருந்தவங்க. அப்போ ஒரு நாள் அவங்க என்ன தீர்மானம் பண்ணாங்கன்னா, நம்ம எல்லாரும் வந்து ஒரு நாள் நம்ம கூடி நம்ம மழைக்காக என்ன செய்வோம், ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம்னு சொல்லி ஒரு நாளை அவங்க நியமிச்சுட்டு, கர்த்தர் மழையை கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாரும் உபவாசத்துக்காக மழையை கர்த்தர் கொடுக்கணும்னு உபவாச ஜெபத்தை அழைத்து எல்லாம் கூடிட்டாங்க. இந்த கூட்டத்துல ஒரு சின்ன பையன் வந்திருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, கையில ஒரு கொடை எடுத்துட்டு வந்தான். மொத்த பேர்ல கூட்டத்துக்கு கொடை எடுத்துட்டு வந்த ஒரே ஆளி வந்தான். அப்ப எல்லாம் கேட்டாங்க, எதுக்கு நான் கொடை எடுத்துட்டு வந்தேன்னு. நீங்க என்ன மழைக்காக தானே ஜெபிக்க வந்தீங்க, அதனால நீங்க பிரேயர் முடிச்சோடனே மழை வந்துடும் நான் விசுவாசிக்கிறேன், அதனால கொடைய எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னு அந்த பையன் சொன்னான். அதுதானே விசுவாசம் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் வாய்க்கழி எதையோ பேசி விடுவோம். பேசிவிட்டு வந்தா பார்க்கலாம், நடந்தா பார்க்கலாம், கிடைச்சா பார்க்கலாம். இல்ல, உண்மையா ஒருவன் தரிசித்து நடக்காம விசுவாசத்தை நடக்கிறான்னா அதற்காக அவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படியே, வசனத்தின்படியே, அவருடைய திட்டத்தின்படியே அவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். அநேக முறை இதை வந்து நான் என்னுடைய அப்பாவுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து எதெல்லாம் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எடுத்து செய்யற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அவங்க மேல பயங்கர பரிகாசங்கள், பயங்கரமான விமர்சனங்கள்லாம் அவங்க மேல வந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒரு கேள்வி அவங்கள பார்த்து கேட்பாங்க, இது தேவையா, இது அவசியமா அப்படிலாம் கேட்பாங்க. ஒவ்வொரு முறையும் இப்படி கேட்டு 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 பல முறை அவங்களை புண்படுத்துறாங்கன்னா அவங்க அதை பற்றி எதையுமே சட்டம் பண்ணவே இல்லை, கவலைப்படவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நிச்சயமா தெரியும், இது கர்த்தர் நீ நடத்தினார், கர்த்தர் வசனத்தை கொடுத்தாரு, வார்த்தையை கொடுத்தாரு, சொன்னதை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார், இதனுடைய திட்டங்களுடைய முடிவு மகிமையா இருக்கும் அவங்களுக்கு நிச்சயமா தெரியும். நிச்சயமா தெரியும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு சகோதரன் வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருந்தார். அவர் இங்க வெளியூர்ல இருக்கிறவரு, விசுவாசியா இருக்கிறாரு. இங்க வந்திருந்தார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அவர் அட்டன் பண்ணலாம் இங்க வந்தார். அவரு 9 மணி ஆராதனை நினைக்கிறேன். அப்போ 9 o'clock சர்வீஸ்ல 9:45 வந்திருக்காரு. 9:45 தான் அவருக்கு இடம் தேடி கண்டுபிடிச்சு வர்றதுக்கு 9:45 ஆயிடுச்சு. இங்க உள்ள வரலான்னு ட்ரை பண்ண, இங்க உள்ள இடம் இல்லைங்க, நீங்க மேல போங்கன்னாங்களாம். சரி, மேல ஏறி போனாராம். மேல ஏறி போனா இவர் குடும்பம் வந்திருக்காரு, 2 பிள்ளைங்க, மனைவி எல்லாம். மேல ஏறி போனா மேலே இடம் இல்லைன்ட்டாங்களாம். சரி, நீங்க எதிரில் போங்க, அங்க ஷெட்ல இடம் இருக்கும் அப்படின்னாங்களாம். சரி, ஷெட்டுக்கு போயிருக்காரு. அங்க போனாலும் உட்கார்றதுக்கு என்ன பண்ணல, இடம் இல்லை. இடம் இல்லைன்ன உடனே இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ வந்து மேல இம்பாக்ட்ல வந்து அப்போ நடந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் சண்டே ஸ்கூல் நிறுத்தி வச்சிருந்தோம், லாக்டவுன் முடிஞ்சு. நீங்க மேல இம்பாக்ட் போங்க, அங்க உங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னாங்களாம். சரின்னு இவர் இப்படியே ஒவ்வொரு இடமா திருப்பி பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு மேல இம்பாக்ட்ல போனா வாசல் வரைக்கும் ஜனங்க நிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சா, என்ன இது இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாலண்டியர் சொன்னாரா, ரொம்ப சாரிங்க, வேற இடமே இல்ல, அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் ஒன்று இருக்குது, அது வந்து லேடிஸ் வந்து பிள்ளைங்களை கவனிக்கிறக்கும் உங்க பிள்ளைகளுக்கு ஃபீட் பண்றதுக்கு அந்த இடம் தான் வச்சிருக்கோம், நீங்க வேணா அங்க உட்காந்துக்கிடுங்க அப்படின்னாங்க. இவரு வேற வழியே இல்லாம 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அந்த கான்ஃபரன்ஸ்ல உட்காந்து ஆராதனை முடிச்சுட்டு அவர் திரும்பி வந்தார். அப்ப 3 ஆராதனை தான். ஆராதனை முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட வந்தார். வந்து என்கிட்ட கண் கலங்கி ஒரு காரியம் சொன்னார். பாஸ்டர், நான் வந்து ஆராதனைக்கு வந்தேன் அப்படின்றத விட இங்க என்னதான் நடக்குன்னு பார்க்க தான் வந்தேன். நான் என்ன பார்க்க வந்தேன் அப்படின்னா, அவர் சொல்றாரு, நான் வந்து ஆன்லைன்ல வந்து நான் ரொம்ப நாளா உங்க சர்ச்சுக்கு விரோதமா நிறைய கமெண்ட் போட்டிருக்கேன். நான் உங்க சர்ச்சுக்கு விரோதமா நிறைய கமெண்ட்ல நான் எழுதிட்டே இருப்பேன். இவ்வளவு பெரிய ஆலயம் தேவையா, இவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டுமா, இது வீண் செலவு அப்படிலாம் சொல்லி நான் ரொம்ப உங்களை பத்தி விமர்சனம் பண்ணி ரொம்ப வருஷமா நான் உங்களை பத்தி நிறைய பேட் கமெண்ட்ஸ் நான் போட்டேன் பாஸ்டர். ஆனா எனக்கு ரொம்ப மனசுல நேர்ல வந்து பார்க்கணும், என்னதான் இங்க நடக்குதுன்னு பார்க்கணும்னு வந்தேன். உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்களுக்கு நிச்சயமா ஒரு பெரிய ஆலயம் தேவைதான் அப்படின்னு அவர் சொன்னாரு. நல்லா கவனிங்க, இவர் எப்போ இதை சொன்னார் தெரியுமா? இந்த ஆலயம் தேவைன்னு எப்ப சொன்னார் தெரியுமா? எப்ப சொன்னாரு? இடம் இல்லைன்னு பார்த்த பிறகு இவர் சொன்னாரு. இது பெரிய அதிசயம் கிடையாது. ஆனா என்னுடைய தகப்பனார் வந்து ஆலயம் கட்டணும்னு சொன்னது எப்பன்னா இடம் நிறைஞ்ச பிறகு இல்ல. அப்போ இடம் நல்லா இருந்துச்சு, அப்போ இவ்வளவு கூட்டம் இல்லை. ஆனா அவர் என்ன விசுவாசிச்சாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சு, இடங்கொள்ளாம போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மிகவும் திரளாய் மாற்றுவேன் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை விசுவாசிச்சுட்டு எனக்கு இத்தனை 1000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ஆலயத்தை நான் கட்டணும்னு அவர் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் திட்டம் போட்டார். 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த திட்டத்தை எதிர்த்தவங்க நிறைய பேர் இங்கே இன்னும் இருக்காங்க. அதை யோசிச்சவங்க
அது சந்தேகப்பட்டவங்க, கேள்வி எழுப்பினவங்க, அதுக்கு விமர்சனம் பண்ணவங்க இன்னைக்கும் இங்க சர்ச்சில் இருக்காங்க. அவங்க அதை பார்க்கவே இல்லை. ஆனா வாட்ச் நைட் சர்வீஸ் முடிச்ச பிறகு அதை நிறைய பேர் பார்த்தாங்க. ஆமா பார்த்தாங்க. நான் பெருமைக்கு சொல்லல, தாழ்மையோடு சொல்றேன். அதை பார்க்கறதுக்கான தேவ மனுஷன் இல்லை. ஆனா அவர் மனுஷன் சொல்ற ஒவ்வொன்றையும் பார்த்து 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 அவர் செஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். சொல்ல விளங்குதா உங்களுக்கு? நம்பி வாழ்றதுன்றது வேற. நம்பி வாழ்றதுன்றது நம்முடைய கண்களை வைத்து, நம்முடைய காதுகளை வைத்து, நம்முடைய மனதுல, நம்முடைய எண்ணங்கள்ல வச்சு நம்ம வாழ்றது. தேவையை பார்த்து 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 வாழ்றது. ஆனா விசுவாசம் அப்படின்றது என்னன்னா தேவனை பார்த்து வாழ்றது. அவருடைய வார்த்தை நமக்கு சொல்றதை பார்த்துட்டு என்ன போராட்டங்கள் வந்தாலும், இடர்கள் வந்தாலும், நம்ம சும்மா சிந்திச்சுட்டே இல்லாம செயல்பட ஆரம்பிக்கிறது. யூ டேக் ஆக்ஷன். யூ டேக் ஆக்ஷன். நான் செயல்படுறேன், கிரியை செய்ய ஆரம்பிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இதை இவ்வாறு நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.